लक्ष्मीं तनोतु नितरामितरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाकिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुहडम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्दरं नमः. ஸோ போன கிளாஸ்ல வந்து இந்த 89th ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அலம்புசாயாம் இக்ஷ்வாகோஹோ ஜாதः கஷ்டித் மஹீபதிः விஷாலேதி ஸ்வநாம்னா அத்திர விஷாலாம் விததே புரி. ஸோ வந்து முன்னாடி கான்டெக்ட்ல அவர் வந்து ஒரு இந்த விஷாலாபுரியும் அப்படிங்கிற இடத்த விஷாலம்னு பேருள்ள ஒரு பெரிய ஒரு புரி. ஸோ அது வந்து அதை வந்து காமிச்சுண்டு வர்றார் விஸ்வாமித்ரர். இது யாருன்னு கேட்கறதுக்கு தான் ஒரு கதையை வந்து ஆரம்பிச்சார் இல்லையா? ஸோ அந்த திதிரபி விதித விற்த்தாந்தா விதித தனய விற்த்தாந்தா தானியபி கண்டானி ஆகண்டலேன சப்தமருதः காரயித்வா திரிவிஷ்டபம் பிரவிஷ்டா. 7 மருதா அந்த தன் பிள்ளைகளை பண்ணிட்டு அவ மேல இறந்து விடுறா. ஸோ அலம்புசாயாம் இக்ஷ்வாகோஹோ அலம்புசாயாம் ஜாதக கஷ்டித் மஹீபதிஹி. ஸோ இக்ஷ்வாகு வம்சத்துல அலம்புசான்னு ஒரு ஸ்திரீ, அவளிடத்தில் கஷ்டித் மஹீபதிஹி ஜாதக ஏதோ ஒரு ராஜா பிறந்தான். அத்திர ஸ்வநாம்னா விஷாலா இதி விஷாலாம் புரியும் விததே, தன்னுடைய பேர் விஷாலா. அந்த விஷாலா நாம்னா அந்த விஷாலம்னு ஒரு பெயரினால விஷாலாம் புரியும் விததே, இந்த விஷாலான்னு பெயருள்ள இந்த புரியை பண்ணினார் அப்படிங்கிறதோட நிறுத்தினோம் இல்லையா? மேல படிக்கிறேடா. तदनु तत् वास्तव्येन सुमतीनाम्ना नृपतिना कृत आतिथ्यः सः राजपुत्रः भगवान् சராஜபுத்திரா. स राजपुत्र भगवान् विश्वामित्रः तत्र निशीतिनीं नीत्वा मिथिलां प्रति प्रस्थितः प्रतपसाम् उत्तमस्य गौतमस्य आश्रमं प्रदर्श्य तत् दारा अनुशन्तात् कथाम् इत्थम् अकथयत्. ஆமா. ததனு தத் வாஸ்தவ்யேன சுமதி நாம்னா நிருபதினா கிருதாதித்யः சராஜபுத்திரः பகவான் விஸ்வாமித்ரः தத்ர நிஷீதினீம் நீத்வா மிதிலாம் பிரதி பிரஸ்திதः பிரதபசாம் உத்தமஸ்ய கௌதமஸ்ய ஆசிரமம் பிரதர்ஷ்ய தத் தாரானுஷக்தாம் கதாம் இத்தம் அகதயத். ஸோ ததனு பிறகு இந்த மாதிரி இந்த விஷாலாங்கிற இடத்த காமிச்சுட்டு தத்து வாஸ்தவ்யேன சுமதி அதுல தத்து வாஸ்தவ்யேன அப்படின்னா தஸ்மின் புரியாம் வாஸ்தவ்யேன அப்படின்னா அந்த விஷாலாம்னு பெயருள்ள நகரி நிவாசினா சுமதின்னு பெயருள்ள சுமதி நாம்னா சுமதின்னு பெயருள்ள நிருபதினா ராஜாவினால் கிருத ஆதித்யா. ஸோ கிருதா ஆதித்யா எஸ்ய சஹ செய்யப்பட்ட ஆதித்யம் யாருக்கோ எஸ்மை சஹா யாருக்கு அந்த ஆதித்யம் செய்யப்பட்டதோ இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் விஸ்வாமித்ரா. ஸோ நிருபதினா கிருத ஆதித்யா பகவான் விஸ்வாமித்ரா சராஜபுத்திரா. ஸோ ராஜபுத்திராபியாம் சஹ சராஜபுத்திரா. இது ஆல்சோ கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் விஸ்வாமித்ரா. சரியா? ஸோ ததனு அதுக்கப்புறம் தத் வாஸ்தவ்யேன சுமதி நாம்னா நிருபதினா தஸ்மின் விஷாலா நாம நகர்யாம் எஸ்ய வசதிஹி யார் வந்து வசிச்சுட்டு இருக்கானோ தேன சுமதி நாம்னா. ஸோ சுமதி சுமதிஹி இது நாம எஸ்ய சஹ தேன சுமதி நாம்னா நிருபதினா ராஜாவினால் கிருத ஆதித்யா பகவான் விஸ்வாமித்ரா செய்யப்பட்ட ஆதித்ய கர்மா யாருக்கு வந்து ஹூ வாஸ் கிவன் த ஹாஸ்பிட்டாலிட்டியோ அப்படிப்பட்ட விஸ்வாமித்ரா சராஜபுத்திரா பகவான் விஸ்வாமித்ரா தத்ர தஸ்மின் அந்த அந்த விஷாலா நாம இடத்துல நிஷீதினீம் நீத்வா அந்த இரவை கழித்து விட்ட பிறகு மிதிலாம் பிரதி பிரஸ்திதா விஸ்வாமித்ரா மிதிலையை நோக்கி கிளம்பினார். பிரதபசாம் உத்தமஸ்ய கௌதமஸ்ய ஆசிரமம் பிரதர்ஷ்ய தது தாரானுஷக்தாம் கதாம் இத்தம் அகதயது. ஸோ பிரதபசாம் உத்தமஸ்ய தபஸ் பிரகர்ஷேண தபா பிரதபா ரொம்ப சிரேஷ்டமான தபஸை பிரகிருஷ்டம் தபா ஏஷாம் தேஷாம் தபஸ்வி பிரவராணாம் அர்த்தம் தபஸ் பண்றவாளுக்குள்ள சிரேஷ்டானாம். ஸோ அந்த உத்தமஸ்ய ரொம்ப சிரேஷ்டராக இருக்கின்ற கௌதமஸ்ய கௌதம முனிவர்னுடைய ஆசிரமம் பிரதர்ஷிய அந்த ஆசிரமத்தை காமிச்சு விட்டுட்டு தர்ஷயித்வா தத்து தாரானுஷக்தாம் கதாம் இத்தம் அகதயது. தத்து தாரானுஷக்தாம் அப்படின்னா அந்த கௌதமரனுடைய பத்னியான அகல்யா அவளுக்கு அனுஷக்தாம்னா
தஸ்யாக சம்பந்தினி அவ சம்பந்தமான ஒரு கதையை கதாம் இத்தம் அகதயத்து இவ்வாறு கூறினார். யாரு? விஸ்வாமித்ரா அகதயத்து. சரியா இருக்கா? சோ ததனு தத் வாஸ்தவ்யேன சுமதி நாம்னா நிருபதினா கிருத ஆதித்யः சராஜபுத்திரः பகவான் விஸ்வாமித்ரः தத்ர நிஷீதினீம் நீத்வா மிथिलां प्रति प्रस्थितः प्रतपसाम् उत्तमस्य गौतमस्य आश्रमं प्रदर्श्य तद्दारानुशक्तां कथाम् इत्थम् अकथयत्. அதுக்கப்புறம் மேல अत्र படிங்க. अगमत् अत्र अगमत् गौतम धर्मधारां sorry அனார்யஜுஷ்டேன अनार्यजुष्टेन तथा महेन्द्रः स च क्रुद्धा निर्वृषणं वृषाणं भार्याम् अदृश्यां च मुनिचकार. முனிஹி சகார. சோ அத்திர மகேந்திரः அனார்யஜுஷ்டேன பதா கௌதம தர்மதாரான் அகமத் சக முனிः च क्रुधा விருஷாணம் நிர்விருஷணம் பாரியாம் அதிருஷ்யாம் ச சகார. சோ அத்திர அப்படின்னா அஸ்மின் அந்த கௌதம ஆசிரமத்தை காமிச்சுட்டு இங்கதான் மகேந்திரஹ இந்திரனானவன் அனார்யஜுஷ்டேன அப்படின்னா ஆர்யஜுஷ்டம் அப்படின்னா சாது ஜனைஹி சேவிதம்னு அர்த்தம். அண்ட் அனார்யஜுஷ்டம்னா கெட்டவாளால செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பதா மார்க்கேன. அனார்யஜுஷ்டேனங்கிறது அந்த பதாக்கு அட்ஜெக்டிவா போகுது. பந்தா பந்தானோ பந்தானஹ பதாங்கிறது திருத்தியா விபக்தி. சோ மகேந்திரஹ அனார்யஜுஷ்டேன பதா ஆரியர்களினால் சாதுக்களால் சேவிக்கப்படாத அந்த மார்க்கத்தினால் கௌதம தாரானு அகமது. சோ கௌதமஸ்ய தர்ம பத்னியான அந்த அகல்யை உபபுக்தவான். அவளை வந்து அடையணும்னு அவட்ட போறான். சோ தர்மதாராக அப்படின்னு சொல்லும் பொழுதே தர்மத்துக்கோசரம் தான் கல்யாணமே. சோ தாராகாங்கிறது நித்திய புல்லிங்கம், நித்திய பகுவச்சனம். சோ கௌதம தர்மதாரானு அப்படின்னு சொல்லும்போது கௌதமருக்கு நிறைய பத்னின்னு அர்த்தம் இல்ல, ஒரு பத்னி தான். சோ கௌதம தர்மதாரானு அகமது த்விதியா விபக்தி பகுவச்சனம் புல்லிங்க வேர்டு இது. சோ கௌதமரனுடைய அந்த தர்ம பத்னியான அவளை அகமது. ஓகேவா? சகமுனிஹீச்ச குருதா. சோ அந்த அந்த சக முனி சக கௌதமக குருதா கோவத்தினால் விஷாணம்ங்கிறது இந்திரனுக்கு பேரு. விஷானௌ விஷாணக விஷாணம் அந்த இந்திரனை நிர்விருஷணம் பாரியாம் அதிருஷ்யாம் ச சகார. சோ அவரை நிர்விருஷணம் அப்படின்னு சொல்லும்பொழுது விஷணம்னா இட் இஸ் அ மேல் ஆர்கன். அந்த ஆர்கன் இல்லாம அவர் பண்ணி விட்டுட்டார். பாரியாம் ச அதிருஷ்யாம் ச சகார. பாரியாவை வந்து கண்ணுக்கு விஷயமாகாதவளாக ஆக்கிவிட்டார். சரியா? சோ அத்திர அகமத் கௌதம தர்மதாரான் அனார்யஜுஷ்டேன பதா மகேந்திரः சச க்ருதா நிர்விருஷணம் விஷாணம் பாரியாம் அதிருஷ்யாம் ச முனிஹி சகார. அடுத்தது மேல. ஜி எனக்கு ஒரு டவுட். இங்க வெறும் குருதான்னு இருக்கு, குருத்தானும் பார்த்திருக்கோம். அப்ப இது வந்து அது வந்து கித பிரத்யயம்னு அர்த்தமா? குருத்தா அப்படின்னு ஒரு இத்தான்னு போட்டா இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறேன். குருதானா கோவத்தினால்ங்கிறது இங்க திருத்தியா விபக்தியில இருக்கியா? அங்க வந்து குருத்தாங்கிறது இருக்கலாம். நான் பாத்துட்டு பிரத்யயமோ என்னமோ ஒரு வேடை இல்லையா? புதுசா நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரி ஜி. சரியா? ஒரு நிமிஷம். ஸோ உங்களுக்கு குருதாங்கிறது இங்க சொல்றது வந்து திருத்தியா விபக்தியில இருக்கு. அது தகாராந்த ஸ்திரீலிங்கம் கோபகா. ஸோ கிருதௌ கிருதா கிருதம் கிருதௌ கிருதா கிருதா கிருத்யாம் திருத்தியா விபக்தி. குருத்தா நீங்க கேட்டது வந்து இட் இஸ் நிக்த பிரத்யம். குருத்து தாத்து நிக்த பிரத்யத்துல இருக்கு. அது வந்து குருத்தா குருத்தா குருத்தம்னு வரும். சரியா? அதான் மேல படிக்கிறீங்களா? वनमेतद् गते रामे शापान् मुक्ता भविष्यसि इत्युक्त्वा गौतमः पत्नी हिमाद्रिं तपसे ययौ. ஆமா. சோ வந்து இப்போ வந்து பத்னிக்கு வந்து என்ன சாப விமோச்சனம் அப்படின்னா ராமே ஏதத் வனம் கதே சாபாத் முக்தா பவிஷ்யசி. சரி, எப்போ வந்து ராமர் வந்து கதேங்கிறது இந்த இடத்துல பிராப்தேங்கிற அர்த்தம். எந்த இடத்துல ராமர் வந்து எப்போ வந்து ராமர் வந்து இந்த வனத்தை வந்து அழைகிறாரோ தஸ்மின் சமயே சாபாத்து துவம் முக்தா பவிஷ்யசி. துவம் சாபாத்து முக்தா பவிஷ்யசி. இந்த சாபத்திலிருந்து விடுபட்டவளாக நீ ஆகிவிடுவாய். இதி பத்னி முக்துவா இவ்வாறு பத்னியிடம் கூறிவிட்ட பிறகு கௌதமனானவர் தபசே ஹிமாத்ரிம் தபஸ் செய்வதற்கோசரம் தபசே திருத்தியா சதுர்த்தியில இருக்கு. தபசே
தபஸ் பண்றதுக்கோசரம் ஹிமாத்ரிம் யயௌ ஹிமாலயத்தை நோக்கி போயிட்டார் மேல इत्थं படிங்க. विदितवृत्तान्ते ம். देवतानां गणे तदा पितॄणां प्रभावात् लेभे मेषस्य वृषणं वृषा பிராபவாத் प्राभवात् लेभे ஆ मेषस्य वृषणं वृषा ஆமா ததா தேவதானாம் கணே இத்தம் விதித விருத்தாந்தே பித்ருணாம் பிராபவாத் விருஷா மேஷஸ்ய விருஷணம் லேபே. ஸோ வந்து ததா அப்பொழுது தேவதானாம் கணே இந்த தேவர்களுடைய கூட்டமானது கூட்டத்தில் இத்தம் விதித விருத்தாந்தே தேவகணேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இந்த தேவதானாம் கணே கூட்டத்தில் இத்தம் விதித விருத்தாந்தே இவ்வாறு இந்திரன் போய் அகல்யா கிட்ட இந்த மாதிரி நடந்ததுனால கௌதமரனுடைய சாபவசாத்து அவனுக்கு ஹி லாஸ்ட் இஸ் அந்த மேன்லி இது. ஸோ அந்த விதித்த விருத்தாந்தே பித்ருணாம் பிராபவாத்து பித்ருக்களுடைய பிரபோகோ பவஹ பிராபவஹ. ஸோ அந்த அந்த பிரபுத்வாத்து பித்ருக்களினுடைய ஒரு பிராபவம் அதனால பிரபுத்வாத்து விருஷா விருஷாங்கிறது இங்க இந்திரன் விருஷாவானவன் மேஷஸ்ய விருஷணம் லேபே மேஷகா அப்படிங்கிறது அந்த இது ஏடகம் ஷீப்பா என்ன சொல்வேள் அதனுடைய விருஷணம் அதனுடைய ஆர்கனை லேபே அடைந்தான். சரியா? இத்தம் விதித விருத்தாந்தே தேவானாம் கணே ததா பித்ருணாம் பிராபவாத் லேபே மேஷஸ்ய விருஷணம் விருஷா. அதுக்கப்புறம் ஆ तद् तदेनामेनसो मुक्तां ம் प्रतिगृह्णातु गौतमः इति तस्य आश्रमं भेजे साकं रामेण कौशिकः ஆமா தது ஏனசகா ஏனக அப்படின்னாலே பாப்பம்னு அர்த்தம் சகாராந்தம் அது. ஸோ ஏனசகா அப்படிங்கிறது இங்க பஞ்சமியில இருக்கு. அத்தது ஏனசக முக்தாம் ஏனாம் கௌதமஹா பிரதிகிருண்ணாது. ஸோ தத்துங்கிறது தஸ்மாத் காரணாத்துன்னு எடுத்துக்கணும். இந்த காரணத்தின் பொருட்டு கௌதமரானவர் ஏனசகா அப்படின்னா உன்னூருனுடைய புருஷ சம்போக ஜனித பாபாத்து அந்த பாபத்திலிருந்து ஏனாம் அப்படிங்கிறது இவளை இந்த அகல்யாவை கௌதமஹா பிரதிகிருண்ணாது இந்த கௌதமரானவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் பாபாத்து பாபமுக்தாம் கர்த்தும். ஸோ வந்து கௌஷிகா ராமேண சாக்கம் ராமரோடு கூட தஸ்ய ஆசிரமம் பேஜே அந்த ஆசிரமத்தை பஜதே பேஜே. சரியா? ஸோ அடைந்தார்னு அர்த்தம். பேஜே பேஜாத்தே பேஜிரே ஆசிரமம் பேஜே ஆசிரமத்தை அடைந்தார். ஓகேவா? தது ததுனா தஸ்மாத் காரணாத்து ஏன சகா ஏனகனா பாபம் சகாராந்தம் ஏன சகா பாபத்திலிருந்து முக்தாம் ஏனாம் முக்தியை அடையக்கூடிய இவளை கௌதமஹா பிரதிகிருண்ணாது இது கௌஷிகா ராமேண சாக்கம் தஸ்ய ஆசிரமம் பேஜே. ஸோ இந்த மாதிரி ராமர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஷாபாத் முக்திங்கிறதுனால ராமர் அந்த இடத்துக்கு அழிச்சுட்டு போனாதானே அவர் வந்து அவளை முக்தி கொடுப்பார் முக்தி ரிலீஸ் பண்ணுவார். அதனால அங்க போறார். அதுக்கப்புறம் மேல दुःखे सुखे च रज एव बभूव हेतुः तादृग्विदे महती गौतमधर्मपत्न्याः यस्मात् गुणेन रजसा विकृतिं गता सा रामस्य पादरजसा प्रकृतिं प्रपेदे அழகான ஸ்லோகம். ஸோ அவளுடைய அகல்யாவோட துக்கத்துக்கும் சுகத்துக்கும் எது காரணம்னா ரஜஸ் தான் காரணம். எப்படி அப்படின்னா ரஜோகுணத்தினால மனசுல ஒரு விக்ருதி வந்து அவ வந்து சாபத்துக்கு உட்பட்டு இந்த மாதிரி கல்லா போயிட்டா. சரியா? அதே ராமர்னுடைய பாத ரஜசா அவருடைய பாத துளியினால் பாத தூசியினால பிரகிருதியும் பிரபேதே திருப்பியும் ஷி காட் பேக் ஹர் ஒரிஜினல் ஃபார்ம். சரியா? அதான் இந்த ஸ்லோகார்த்தம். ச கௌதம தர்மபத்னியாக கௌதமரனுடைய பத்னியினுடைய தாதிரிக் விதே அப்படிப்பட்ட மகதி துக்கே சுகேச்ச பெரிய அந்த துக்கத்திலும் சுகத்திலும் ரஜக ஏவ ஹேதுஹு பகுவ ரஜஸுங்கிறது தான் ஹேத்துவாக ஆச்சு. எப்படி அப்படின்னா ஹேத்துனா காரணம். யஸ்மாத் ரஜசா குணேன விக்ருதிம் கதாசா யஸ்மாத் எந்த யஸ்மாத் ரஜசா குணேன அந்த ரஜோகுணத்தினால விக்ருதிம் கதாசா ஒரு விகாரத்தை அடைஞ்சது அவ மனசு. புரியுறதா? அப்படி விக்ருதிம் கதாசா விக்ருதியை அடைந்த அவள் ராமஸ்ய பாதரஜசா ராமர்னுடைய பாத துளியினால் பிரகிருதிம் பிரபேதே திருப்பியும் ஷி காட் பேக் ஹர் ஒரிஜினல் ஃபார்ம். சரியா? நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகம்? நல்லா துக்கே இருக்கு. சுகே ஆமா துக்கே ரஜசா சுகேச்ச பாத ரஜசா ஆமா
दुःखे सुखे च रज एव बभूव हेतुः तादृग्विदे महति गौतमधर्मपत्न्याः यस्मात् गुणेन रजसा विकृतिं गता सा रामस्य पादरजसा प्रकृतिं प्रपेते சரியா அதுக்கப்புறம் तस् சாரி तस्मिन् अहल्यया கௌதமேன ச गौतमेन च कृतम् आतिथ्यं विश्वामित्रः स राजपुत्रः प्रतिगृह्य मिथिला उपकण्ठभुवि जनकयजनभवनम् अभजत्. ஆமா தஸ்மின் அகல்யயா கௌதமேன ச கிருதம் ஆதித்யம் அந்த தஸ்மின்னு அப்படின்னா தஸ்மின் ஆசிரமேன்னு அர்த்தம் அந்த கௌதமரனுடைய ஆசிரமத்துல இப்ப அகல்யைக்கு சாப விமோச்சனம் கிடைச்சு ஹஸ்பண்டோட சேர்ந்துட்டாவோ சோ அந்த அகல்யினால் மற்றும் கௌதமரினால் கிருதம் ஆதித்யம் செய்யப்பட்ட அதிதி சத்காரம் தோட கிருதம் ஆதித்யம் செய்யப்பட்ட அதிதி சத்காரத்தை விஸ்வாமித்ரஹா சராஜபுத்திரஹா விஸ்வாமித்ரஹா ராஜபுத்திராளோட இருக்கின்ற அந்த விஸ்வாமித்திரரானவர் செய்யப்பட்ட அந்த ஆதித்யத்தை பிரதிகிருஹ்ய எடுத்துக்கொண்டு கௌதமேன கிருத ஆதித்யம் கௌதம கிருத ஆதித்யம் சரியா அவரால செய்யப்பட்ட அந்த ஆதித்யத்தை விஸ்வாமித்ரா பிரதிகிருஹ்ய எடுத்துக்கொண்டு சராஜபுத்திரா அந்த ராஜபுத்திராளான ராமலக்ஷ்மணரோட எடுத்துண்டு மிதிலா உபகண்ட புவி மிதிலைக்கு உபகண்டம் அப்படின்னா சமீபவர்த்தினம் பக்கத்துல இருக்கின்ற அந்த பிரதேசத்துக்கு உபகண்ட புவி புவினா பூமி பூஹு புவௌ புவஹ அதனுடைய புவி சப்தமி சோ மிதிலா உபகண்ட புவி மிதிலாவினுடைய சமீப பிரதேசே ஜனக யஜன பவனம் அபஜத ஜனகர்னுடைய அந்த யாகம் செய்யற யஜ்ஞசாலாம் அதை வந்து பிராப்தவான் விஸ்வாமித்ரா அபஜத சரியா சரி இருக்கா ஜி இந்த தஸ்மின் பிராப் தாத்துக்கு பஜ தாத்துவும் போடலாமா எல்லா இடத்துலயும் அபஜத பேஜே இப்படியே வருது இல்ல பேஜே ஆமா பஜதேங்கிறது வெறும் அந்த வர்ஷிப்க்கு மாத்திரம் இல்ல பஜதே போடலாம் ஓகே அஸ்தஸ்மின் அஹல்யயா கௌதமேன ச கிருதம் ஆதித்யம் விஸ்வாமித்ரः சராஜபுத்திரः பிரதிகிருஹ்ய மிதிலோபகண்டபுவி ஜனகயஜன பவனம் அவஜத அதுக்கப்புறம் तदनु जनकेन विधिवत् अभ्यर्चिते तस्मिन् निमिकुलपुरोधाः शतानन्दः रघुनन्दनम् एवम् अभाषत. ததனு அதுக்கு பிறகு ஜனகேன விதிவது அபியர்ச்சித்தே ஜனக்கர்னால விதிபூர்வகம் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காளோ சாஸ்திரோக்த ரீத்யா அபியர்ச்சித்தே பூஜிதே ச தஸ்மின்னு அந்த விஸ்வாமித்ரே தஸ்மின்ங்கிறது அந்த விஸ்வாமித்ரருக்கு போறது சோ அவர் தஸ்மின்னு விஸ்வாமித்ரே விதிவிது அபியர்ச்சித்தே விஸ்வாமித்ரே நிமிகுல பரோதா நிமிகுலம்ங்கிறது ஜனகரனுடைய குலத்துக்கு நிமிகுலம்னு பேரு நிமி வம்சம் நிமி சரியா தஸ்மின்னு நிமி அந்த சந்திலாம் எதுவும் இல்ல நம்ம தஸ்மின்னு ஈமின்னு போட்டு ஏதாவது சந்தி போடக்கூடாது தஸ்மின் வேற நிமி வேற நிமிகுல புரோதா அந்த வம்சத்தை சேர்ந்த அந்த புரோகிதா அவருக்கு பேர் என்னன்னா சதானந்தர்னு பேரு அந்த புரோதஸ்ங்கிறது தான் சப்தம் சகாராந்தம் இங்க புல்லிங்கத்துல வந்திருக்கிறதுனால புரோதாகா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சரியா புரோதாகா நந்தா ரகுநந்தனம் ஏவம் அபாஷத அந்த ரகுநந்தனரை ஸ்ரீ ராமச்சந்திரம் ஏவம் அபாஷத இவ்வாறு உக்தவான் கூறினார் சரியா சோ ததனு ஜனகேன விதிவது அபியர்ச்சித்தே தஸ்மின்னு நிமிகுல புரோதாகா சதானந்தா ரகுநந்தனம் ஏவம் அபாஷத அதுக்கப்புறம் तिष्ठन् क्षात्र अर्हवृत्तौ मुनिः अगमत् असौ आश्रमं ब्रह्मसूनोः आतिथ्यं तत्र लब्ध्वा निरवधिः सुरभेः प्राभवात् निरवधि सुरभेः प्राभवात् इति अवेत्य सा तेन प्रार्थिता अभूत् तदनु मुनिवरे नाभ्युपेते चकर्ष क्रोशन्तीं तां तया एव प्रचुर बलजुषा காந்திஷீகா பபூவ சோ வந்து இப்ப வந்து விஸ்வாமித்திரனுடைய கதை அவர் வந்து என்னன்னா திஷ்டன்னு க்ஷத்ரார்க விருத்தௌ அதாவது க்ஷத்ரிய அர்ஹ விருத்தி அர்ஹம்னா உச்சிதம்னு அர்த்தம் சோ க்ஷத்ரிய உச்சித வியாபாரே அதாவது ராஜ்யத்தை பாலனம் பண்றது அப்படிங்கறத திஷ்டன்னு வர்த்தமானக சகா சோ க்ஷத்ர அர்ஹ அசௌ முனிகி இந்த முனிவரானவர் இவர் என்ன பண்ணார் க்ஷத்ரிய
பொறப்புனால விஸ்வாமித்திரர் க்ஷத்ரியரானோ. ஸோ இப்போ இந்த சதானந்தர் வந்து விஸ்வாமித்திரரோட கதையை சொல்றாரு. இத்தனை நேரம் இவர் எல்லார் கதையும் சொல்லிட்டு இருந்தார். இப்போ இவருடைய பூர்வ விற்த்தாந்தத்தை சொல்றதுக்கு ஒரு சதானந்தர்னு ஒருத்தர் வந்துட்டார். ஸோ அந்த சதானந்தர் என்ன அப்படின்னா விஸ்வாமித்திரனுடைய ஆதியிலேருந்து கதை சொல்றார். அவர் வந்து அவர் வந்து க்ஷத்ரியனா பிறந்துட்டு ஒரு தடவை அந்த பிரம்மசூனோகோ ஆதித்யம், அந்த பிரம்மாவினுடைய புத்திரரான அந்த வசிஷ்டரனுடைய ஆதித்யம், அந்த அதிதி சத்காரத்துக்கோசரம் அதிதி சத்காரத்தை வாங்கிண்டார். அப்போ வந்து அந்த அதிதி சத்காரம் அவ்வளோ நன்னா நடந்ததுக்கு காரணம் அந்த காமதேனு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்ட்டு அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு இவர் கேட்குறார். இவர் வந்து மாட்டேன்னு சொல்ற உடனே வந்து சண்டை போடுறார். சண்டை போடுறதுல அந்த அந்த காமதேனுவே தன்னை வந்து ரட்சிச்சு ஸோ இவர் வந்து திக்கு தெரியாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சரியா? திஷ்டன்னு க்ஷத்ரார்ஹ விருத்தௌ முனிஹி அகமது அசௌ ஆசிரமம் பிரம்மசூனோஹோ ஆதித்யம் தத்ர லப்த்வா நிரவதி சுரபேஹே பிராபவாத் இதி அவேத்ய சா தேன பிரார்த்திதா அபூத் ததனு முனிவரே ந அப்யுபேதே சகர்ஷ क्रोशन्तीं तां तया एव प्रचुर बलजुषा कान्तिशीकः बभूव असौ मुनिःங்கிறது இந்த விஸ்வாமித்ரः க்ஷத்ரார்ஹவృத்தௌ திஷ்டன் பிரம்மசூனோः ஆசிரமம் அகமத். ஸோ க்ஷத்ரியர்களுக்கு உரிதான ராஜ்யபாலனம்ங்கிற ஒரு தர்மத்துல இருந்துண்டு பிரம்மசூனோஹோ, ஸோ இந்த க்ஷத்ரார்ஹவృத்தௌ திஷ்டன்னுங்கிறது முனிகிக்கு அட்ஜெக்டிவா போறது, நின்று கொண்டு பிரம்மசூனோஹோ பிரம்மாவினுடைய புத்திரரான வசிஷ்டனுடைய ஆசிரமத்துக்கு அகமத்து சென்றார். தத்ர நிரவதி ஆதித்யம் லப்த்வா, ஸோ அங்க நிரவதி அப்படின்னா அவதினா பரிமாணம், அளவு ஆர் டைமிங், இவ்வளோ டைமுக்குள்ள. ஸோ நிரவதி அப்படின்னா அளவில்லாத ஆர் அனிர்வாச்சியம், பியாண்ட் வேர்ட்ஸ், பியாண்ட் unable to express the words, அந்த மாதிரி நிரவதி ஆதித்யம் லப்த்வா, ஆதித்யம்ங்கிறது அதிதி சத்காரம், அதை லப்த்வா அடைந்து விட்ட பிறகு சுரபேகே பிராபவாத்து இது அவேத்திய, இது இந்த அதிதி சத்காரம் இவ்வளோ நன்னா நடந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னா சுரபேகே அப்படின்னா காமதேனுன்னு அர்த்தம். சுரபேகே அப்படிங்கிறது காமதேனோஹோ, அந்த காமதேனுவினுடைய பிராபவாத்து, பிராபவம்ங்கிறது இங்க சாமர்த்தியம், அதனுடைய சாமர்த்தியாத்து இதி அவேத்திய என்று அறிந்த பிறகு, இன்கதௌ தாத்து அங்க லெப்புல இருக்கு, அவேத்திய அறிந்து விட்ட பிறகு, சா காமதேனுஹு தேன விஸ்வாமித்ரேன பிரார்த்திதா அபூத், அவள் விஸ்வாமித்ரரால் வேண்டிக் கொள்ளப்பட்டவர்களாக இருந்தா. he wanted to take it, ஓகே. பிரார்த்திதா அபூத், அதாவது இந்த எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறார். இந்த இத சாத்தேன பிரார்த்திதா அபூத். ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஆமா, ததனு முனிவரே ந அபியுபேதே குரோஷந்தீம் தாம் சகர்ஷ. ஸோ முனிவரே, அந்த முனிஷு சிரேஷ்டகான்னு அர்த்தம், முனிவரே அந்த வசிஷ்டரானவர், ந அபியுபேதே ந ஸ்வீகுர்வதி தேனும் தாத்தும் ந இச்சந்தின்னு அர்த்தம். அதை வந்து ஒத்துக்காத தருணத்தில் குரோஷந்தீம் தாம் சகர்ஷ, ரொம்ப குரோஷந்தீம் கத்தரா அந்த காமதேனு, அதை வந்து பலாத்து என்ன பண்றார் அப்படின்னா அவர் வந்து இழுத்துண்டு போறார். யாரு? இந்த விஸ்வாமித்ரர். தயா ஏவ பிரச்சுர பிரச்சுர ஒரே நிமிஷம், பலஜுஷான் இருக்கணும், அதை நான் இங்க இன்னும் ஒரு ஜலம்னு வருது போட்டு வச்சிருக்கேன், சாரி. தயா ஏவ பிரச்சுர பலஜுஷா காந்திஷீகா பபூவ. ஸோ அந்த தேனுவானது தன்னுடைய பிரச்சுர பலத்தினால இவருடைய இந்த சேனைய தோக்கும்படி செய்துவிட்டு செஞ்சு கொடுத்து, அந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், பயத்தினால அங்கேருந்து ஓடிப்பிட்டார். தயா ஏவ, தயா அந்த தேனுனாலேயே, பிரச்சுர பலஜுஷா அந்த அந்த பிரச்சுரமான அந்த சேனை, பலம்ங்கிறது சேனை, ஸோ அசாதாரண சாமர்த்திய உபே தயா ஏவ தேன்வா ஏவ காந்திஷீகா பயத்ருதா பபூவ தேனு பிரபாவாதேவ வினஷ்ட சகல சைன்யா சன்னு பயேன பலாயிதா. ஸோ அந்த தேனுவினுடைய
பிரச்சுர பலத்தினாலேயே என்ன அப்படின்னா சக பயாத் காந்திஷீகனா காந்திஷம் யாமி இது காந்திஷீகம் இல்லையா? நம்ம நிறைய தடவை we have come across this word. காந்திஷீகனா பயத்ருதகான்னு அர்த்தம். பயத்தினால ஓடிவனாங்க ஆனார். சரியா? சோ அசௌ முனிஹி க்ஷத்ர அர்ஹ விருத்தௌ திஷ்டன்னு ब्रह्मसूनोः आश्रमम् अगमत् फस्ट् तत्र निरवधि आतिथ्यं लब्ध्वा सुरवेः प्राभवात् इति अवेत्य सा तेन प्रार्थिता अभूत् तदनु मुनिवरे न अभ्युपेते क्रोशन्तीं तां चकार्ष அவர் வந்து ஒத்துக்கொள்ளாத பொழுது அந்த மாடை இழுக்கிறார். அது அப்படியே கத்துறது. தயா ஏவ பிரச்சுர பலதுஷா அவளுடைய அந்த இதனாலேயே பலத்தினுடைய இதனாலேயே காந்திஷீகா பபு. சரியா? ஜி சரியா? அவேத்தியாங்கிறது தெரிஞ்சண்டூட்டுன்னு அர்த்தமா? தெரிஞ்சண்டூட்டுன்னு எது எங்க இருக்கு சொல்றேன்? பிராபவாத் சுரபேஹே பிராபவாத் இதி அவேத்திய ஆஃப்டர் நோயிங் அதான் தெரிஞ்சண்டூட்டு. ஹாஸ்பிட்டாலிட்டி this hospitality is so successful because of காமதேனு அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு. விது தாத்து அது அவேத்திய வந்து அவ பிளஸ் இனுகதௌ. ஓகே ஜி. அவேத்திய சாதேன பிரார்த்திதா அபூத் ததனு முனிவரேச்ச அபியுபேதே क्रोशन्तीं तां चकर्ष. சரியா? அதான் எஸ் ஜி. சரியா இருக்கா? சிஷ்டன் க்ஷத்ரார்ஹ விருத்தௌ முனிஹி அகமத் அசௌ ஆசிரமம் பிரம்மசூனோஹ ஆதித்யம் தத்ர லப்த்வா நிரவதி சுரவேஹ பிராபவாத் இத்யவேத்ய சாதேன பிரார்த்திதாபூத் ததனு முனிவரே நாப்யுபேதே சகர்ஷ क्रोशन्तीं தாம் தயைவ பிரச்சுர பலஜுஷா காந்திஷீகா பபூவ. அதுக்கு அடுத்தது बहुशः तत् बलचकितस्य तपोबल अधिगत विविध आयुध निगमस्य भूयः अपि सुरभिनिमित्तं समारब्ध समरस्य दिव्य अस्त्र परम्परां ब्रह्मदण्डेन निरुन्धन् अरुन्धति जानिहि அவதஸ்தே. ஆமா, திருப்பியும் அவர் வந்து விடல அந்த விஸ்வாமித்ரர். பகுஷः அப்படின்னா பகுப்பிரகாரேன தஸ்யாக தத் பல சகிதஸ்ய அந்த காமுதேனுவினுடைய பலாத்து அந்த சக்தியினால் சக்தேகே சகிதஸ்ய பலாத்து அப்படிங்கிறது அவளுடைய சக்தியிலிருந்து பஞ்சமி பலாத்து சகிதஸ்ய அந்த சக்தியினால ரொம்ப ஆச்சரியத்துக்கு உட்பட்ட தபோபல அதிகத விவித ஆயுத நிகமஸ்ய. ஸோ தன்னுடைய தபசாம் பலேன தபஸினுடைய பலத்தினால அதிகதாக விவித ஆயுத நிகமாக பலவிதமான சஸ்திர வித்யா அஸ்திர வித்யா அநேக பிரகாரக அஸ்திர வித்யாக ஏன தஸ்ய விஸ்வாமித்ரஸ்யன்னு போடணும். ஸோ பகுஷா பகுப்பிரகாரேன பலவிதமாக தத் பல சகிதஸ்ய தத்து அப்படிங்கிறது அந்த தேனு காமதேனுக்கு போறது. அந்த காமதேனோஹோ பலாத்து சகிதஸ்ய விஸ்வாமித்ரஸ்ய தபோபல அதிகத விவித ஆயுத நிகமஸ்ய தபசாம் பலேன அதிகதாக அதாவது பிராப்தாக அநேக விவித ஆயுத நிகமாக ஏன தஸ்ய விஸ்வாமித்ரஸ்ய பூயோபி மறுபடியும் சுரபி நிமித்தம் அந்த அந்த பசுவுக்கோசரம் அதை நிமித்தம்னா அதை முன்னிட்டு சமாரப்த சமரஸ்ய ஸோ ஆரம்பிக்கப்பட்ட பிராரப்த அந்த யுத்தஸ்ய விஸ்வாமித்ரஸ்ய திவ்யாஸ்திர பரம்பராம் பிரம்மதண்டேன நிருந்தன்னு அருந்ததி ஜானிஹி அவஸ்தஸ்தே. ஸோ அப்படிப்பட்ட அந்த விஸ்வாமித்ரருக்கு என்ன அப்படின்னா திவ்யாஸ்திர பரம்பராம் திவ்யானாம் அந்த அஸ்திராணாம் பரம்பராம் ஆத சம்ஹிதம் பிரம்மதண்டேன அந்த பிரம்ம தேஜோமய தண்டேன நிருந்தன்னு அதை நிறுத்திண்டு நிவாரையன்னு அதை எல்லாரும் அவர் என்னதான் அஸ்திரத்தை போட்டாலும் அதை எல்லாத்தையும் இவர்கிட்ட இருக்கிற திவ்யாஸ்திர பரம்பராம் பிரம்மதண்டேன அந்த பிரம்மதண்டத்தினால் நிருந்தன்னு தடுத்து கொண்டு அருந்ததி ஜானிஹி. ஸோ அருந்ததிஹி ஜாயா எஸ்ய சஹ இது அருந்ததி ஜானிஹி. ஸோ அந்த ஜாயாங்கிறது பகுரீகில வரும்போது ஜானிஹின்னு மாறிடும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல இல்லையா? பூஜானிஹி நம்ம யூஸ்வலா பார்க்குற வேர்டு. ஸோ நிருந்தன்னு அருந்ததி ஜானிஹி அருந்ததியினுடைய ஹஸ்பண்டான பர்த்தாவான அந்த இவர் வசிட்டர் அவதஸ்தே இருந்தார். சரியா? சரியா? எஸ் ஜி புரிஞ்சுடுது.
சரியா? சோ திவ்யாஸ்திர பரம்பரையை பிரம்மதண்டேன திருப்பி ஒரு தடவை சொல்றேன். சோ பகுஷः தத் பலசகிதஸ்ய தபோபல அதிகத விவித ஆயுத நிகமஸ்ய, இங்க விஸ்வாமித்ரஸ்யன்னு இல்ல. ஓகேவா? அவருக்கு போறது எல்லாமே. சோ பகுப்பிரகாரேண தஸ்யாக அந்த தேனோஹோ காமதேனோஹோ பலாத் சகிதः चकितस्य विश्वामित्रस्य तपसां बलेन अधिगताः विविध आयुध निगमाः येन सः तस्य तपोबल अधिगत विविध आयुध निगमस्य विश्वामित्रस्य भूयोऽपि पुनः अपि सुरभिनिमित्तम् அந்த சுரபேஹே நிமித்தம் அந்த காமதேனுக்கோசரம் சமாரப்த சமரஸ்ய சோ சமாரப்தः சமரः ஏன சக தஸ்ய ஆரம்பிக்கப்பட்ட போரு யாராலேயோ அவர் அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரனுடைய விஸ்வாமித்திரம் இல்ல வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும். திவ்யாஸ்திர அஸ்திர பரம்பராம் திவ்யானீச்ச தானி அஸ்திராணி திவ்யாஸ்திராணி திவ்யாஸ்திராணாம் பரம்பரா தாம் திவ்யாஸ்திர பரம்பராம் அந்த ஃப்ளோ ஆஃப் அஸ்திரங்கள் அதை பிரம்மதண்டேன தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தினால அருந்ததி பூஜானீகி நிருந்தன்னு அவதஸ்தே அருந்ததியினுடைய பதியான வசிஷ்டரானவர் அதை நிறுத்திண்டு அதை கட்டுப்படுத்திண்டு அதை வியர்த்தமா ஆக்கிண்டு அவதஸ்தே ஹீ ஸ்டுட். சரியா? ம் Yes, ma'am. சரியா? இங்க அவதஸ்தேங்கிறது ஸ்தா தாத்து. சரியா? அவதஸ்தேன்னு வந்திருக்கு. தஸ்துஹு அப்படிங்கிற லிட்டு தான் ஃபார்மு. இங்க வந்து சமவ பிரவிப்யாம் ஸ்தான்னு ஒரு சூத்திரம். சமு அவ பிர வி இது வந்து ஸ்தாவோட முன்னாடி வந்துடுத்து இந்த உபசர்க்கங்கள் அப்படின்னா அப்ப ஆத்மநேபதியை எடுத்துடணும். சரியா? ம் மேல படிங்க. ततो अयं जातव्यलीकः क्षात्रतेजसः परं ब्राह्ममेव महः महीयः इति निश्चित्य तत्सिद्धये दक्षिणस्यां दिशि तीव्रतरं तपश्चचार. சரி. ததோயம் ஜாதவ்யலீகः க்ஷாத்ரதேஜசः ததः அதுக்கப்புறம் ஜாதவ்யலீகः அதாவது வெலீகம்னு துக்கம்னு அர்த்தம். சோ ஜாதம் வெலீகம் யஸ்ய சஹ உற்பன்ன துக்கः க்ஷாத்திர தேஜசः க்ஷாத்ராத் அவருக்கு தேஜசः அந்த பலாத் அதாவது க்ஷத்ர சம்பந்தினஹா தேஜசாத் அந்த அவர் பிறப்புலே ஒரு க்ஷத்ரியரோனோ அந்த ஒரு பலாத் பரம் பிராமமேவ மகோ மகீயா இது நிச்சித்திய நமக்கு என்னதான் சரீர பலம் சைன்ய பலம் இருந்தாலும் நம்மளை விட லெஸ்ஸர் வீக்கரா இருக்கார் இந்த வசிஷ்டர். ஆனா அவர் எதிர்க்க என்னோட சைன்ய பலமும் என்னுடைய அஸ்திர பலமும் ஒன்றும் பண்ண முடியல. அவருடைய தபோபலம்ங்கிறது அதை விட பொங்க மகியான் அப்படிங்கிறதுனால பரம் பிரம்மமேவ மகோ மகீயா மகனா தேஜகான்னு அர்த்தம். சோ மகீயா தேஜகான்னு சொல்லும்பொழுது மகா தேஜகா ஏவ மகீயா அதுவே ஒரு உத்கிருஷ்ட தரம் அப்படிங்கிறத நிச்சித்திய அதை மனசுல வாங்கிண்டு தத் சித்தையே அந்த தபஸ வந்து சித்திக்கணும்னு தட்சிணஸ்யாம் திசி தீவிரதரம் தபஹ சச்சார. சோ சவுத் சதர்ன் சைடுல தெற்கு தெற்கு திசையில் தீவிரதரம் தபஹ சச்சார ஒரு தீவிரமான ஒரு தபஸை செய்ய ஆரம்பிச்சார். சரியா? சோ ததோ அயம் அயம் ஜாத வெலீகங்கிறது விஸ்வாமித்திரருக்கு போறது. புரியுறதா? ஜாதம் வெலீகம் யஸ்ய சஹ உற்பன்ன துக்கஹ சஹ விஸ்வாமித்ரஹ க்ஷாத்திர தேஜசஹ அந்த க்ஷாத்ராத் தேஜசஹ பலாத் பரம் பிராமமேவ மகோமகீய இதை கம்பேர் பண்ணும்போது அதுதான் இன்னும் வந்து ஹயர் உத்கிருஷ்டதரம் அப்படிங்கிறத நிச்சித்திய தத்து தபக சித்தையே தட்சிணஸ்யாம் திசி தீவிரதரம் தபக சச்சார. அதுக்கப்புறம் படிங்க. अथ सावित्रः क्षत्रियः त्रिशङ्कुः सशरीरः स्वर्गसिद्धम् अभ्यर्थ्यमानः वसिष्ठेन प्रत्याख्यातः तस्य पुत्रैः महोदयादिभिः निर्बन्धकुपितैः दत्तचण्डालभावः தமேனம் சரணம் அபஜத तमेनं शरणमभजत. ஆமா அத சாவித்ரஹ க்ஷத்ரியஹ த்ரிசங்குः சசரீரஹ ஸ்வர்கசித்திம் அபியர்த்தமானஹ வசிஷ்டேன பிரத்யாக்யாதஹ
தஸ்ய புத்ரைः மகோதயாதிபிः நிர்பந்த குபிதைः தத்த சண்டால பாவः தம் ஏனம் சரணம் அவஜத. சரியா? சோ என்னாச்சு? இப்ப அடுத்து நம்ம திரிசங்கு கதை. இந்த திரிசங்கு என்ன? சூரிய வம்சத்துல பிறந்த ஒரு ராஜா. அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை. போய் வசிஷ்டரை போய் கேட்கறான். அதெல்லாம் முடியாதுன்னுட்டு பிரத்யாக்கியாதா அப்படின்னா ரிஜெக்டட், முடியாதுன்னு அமுச்சுட்டார். விட்டானோ நேர அவருடைய புள்ளல் கிட்ட போறான். அந்த புள்ளல் மகோதயாதிகி மகோதயாதிபிகி, அவளுக்கு மகோதயா எக்ஸெட்ரா முதலிய புத்திரர்கள், அவளுக்கு வந்து நிர்பந்த குபிதைகி அப்படின்னா திருப்பி திருப்பி போய் அவரை புடுங்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, கோவம் தானே வரும். அதனால அவளுக்கு நிர்பந்த குபிதாக, அவளுக்கு சுபாவத்தோ கோவம் வரல, ஆனா இந்த நிர்பந்த வசாது குபிதைகி அந்த வசிஷ்ட புத்திரைகி மகோதயாதிபிகி தத்த சண்டால பாவ, கொடுக்கப்பட்ட ஒரு சண்டால பாவம் யாருக்கு? இந்த திரிசங்குகு. அப்படிப்பட்ட சக தம் ஏனம் அந்த இந்த விஸ்வாமித்திரரை சரணம் அபஜத, சரணத்தை அடைந்தார். புரியுதா? இதான் அத பிறகு. சோ இந்த மாதிரி இவர் போய் தபஸ் ஜம்முன்னு பண்ணிட்டு இது தெற்கு திசையை நோக்கி நல்லா தபஸ் பண்ணாருன்னு வந்தது. அத பிறகு சாவித்ரஹ அப்படின்னா அந்த சவித்ரு வம்சே உற்பன்னஹ சாவித்ரஹ க்ஷத்ரியஹ, க்ஷத்ரியன். திரிசங்குஹு அவன் பேரு. சரீரஹ ஷரீரேன சக வர்த்ததே இது சரீரஹ. ஸ்வர்க சித்திம், ஸ்வர்க்கத்துல போய் வந்து ஸ்வர்க்கத்தை அடைய வேண்டும். சரியா? அப்படின்னு ஸ்வர்க சித்திம், ஸ்வர்க சித்தியை அபியர்த்தமானஹ, இந்த திரிசங்குஹுக்கு அட்ஜெக்டிவா போறது. பிரார்த்தயமானஹ அபி அர்த்து ஷானச்சங்க வசிஷ்டேன, வசிஷ்டரால பிரத்யாக்கியாத்தா அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணப்பட்டான். இந்த பிரத்யாக்கியாத்தகவும் யாருக்கு போறது? இந்த திரிசங்குவுக்கு போறது. பிரத்யாக்கியாத்தா சன்னு அப்படியும் விடாம தஸ்ய அப்படிங்கிறது வசிஷ்டஸ்ய புத்திரைஹி புத்திரர்களினால் மகோதயாதிபிகி, மகோதயம் முதலிய, மகோதய அப்படிங்கிறது புத்திரனுடைய பேரு. அந்த மாதிரி நிறைய புத்திரர்கள் இருக்கா அவருக்கு, வசிஷ்டருக்கு. அந்த மகோதயாதிபிகி தஸ்ய வசிஷ்டஸ்ய புத்திரைஹி, அவளுக்கு வேற என்ன அட்ஜெக்டிவ்? நிர்பந்த குபிதைஹி. சோ நிர்பந்த வசாத்து குபிதைஹி. சோ இந்த மாதிரி இவன் திருப்பி திருப்பி போய் கேட்டதுனால நிர்பந்தாய ததா கரணாய முகுர்முகு அத்தியாகிரகேண குபிதாக, ரொம்ப ஒரு திருப்பி திருப்பி கேட்டதுனால நிர்பந்தவசாத் குபிதாக தைஹி குபிதைஹி தத்த சண்டால பாவக. சோ தத்தம் சண்டாலஸ்ய பாவம் யஸ்மை சஹா அப்படின்னுட்டு திரிசங்குக்கு அட்ஜெக்டிவா வருது. கொடுக்கப்பட்ட சண்டால பாவம் யாருக்கோ அவன். அந்த தத்த சண்டால பாவக சஹா திரிசங்குஹு தம் ஏனம் அந்த இந்த விஸ்வாமித்திரரை சரணம் அவஜத, சரணம் அடைந்தான். புரியுறதா? அவன் எல்லாரும் கை விட்டுட்டா, இவர்கிட்ட வரலாமேன்னு விட்டு வந்துட்டான். சொல்லுங்க வக்கீலா. இல்ல இந்த நிர்பந்த சஞ்சாத ருஷான்னு இந்த துரி அந்த சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? திரும்ப திரும்ப இந்த கௌத்சர் போய் அந்த வரதந்துவ போய் புடுங்குறாரு, எனக்கு இதை கொண்டா. நிர்பந்த சஞ்சாத ருஷான்னு அங்க வரும் அந்த வார்த்தை. இங்க கௌத்ஸஹா ஒரு பேர் என்னது? வரதந்து. வரதந்து, வரதந்து சிஷ்யா. குரு வரும். குரு வரதந்து சிஷ்யா கௌத்ஸஹ. கௌத்ஸம் ஏனம் பிரபேதே ஏதோ வரும் இல்லையா? கௌத்ஸம் ஏனம் பிரபேதே ஞாபகம் இல்ல, பட் இந்த நிர்பந்த சஞ்சாத ருஷாங்கிற வார்த்தை நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கு நல்லா. சோ அந்த மாதிரி நிர்பந்த குபிதாக தான் இல்ல. அதாவது எதுக்கத்தாலும் போ வந்து எடு வார்த்தை பிடி சாபம்னு போடாம சும்மா சும்மா ரொம்ப தொணத்தின்டே இருந்தா கோவம் வந்துருமோ யாருக்காவது? குழந்தைகள் 4 ட்ரிப்பு கேட்டா 5வது வாட்டி கோவம் தானே வருது, சொல்லுங்க. எல்லாருமே நிர்பந்த குபிதாக தான். கிரகிண்யக நிர்பந்த குபிதாக அப்படின்னு போடலாம் இல்ல. அத சாவித்ரக ஆனா இதெல்லாம் கிரகிணி குணத்துல நீங்க எழுதக்கூடாது கத்திய சங்கிரகத்துல. அத க்ஷத்ரியः திரிசங்குः சசரீரः ஸ்வர்க சித்திம் அபியர்த்தமானः வசிஷ்டேன பிரத்யாக்கியாதः தஸ்ய புத்ரைः மகோதயாதிபிः நிர்பந்த குபிதைः தத்த சண்டால பாவः தம் ஏனம் சரணம் அபஜத. அப்புறம் அபஜத இங்கேயும் பாருங்க, அடைந்தார். சரியா? அப்புறம் असौ अपि तत् मनोरथ परिपूर्तिये क्रतुम् एकं प्राक्रमत.
அவரும் இவர்தான் யார் வந்து யாராவது ஒருத்தரால முடியாது அப்படின்னு சொல்லிட்டா என்னால முடியும் அப்படின்னு எடுத்துக்கிறார் நம்ம விஸ்வாமித்திரர். அசௌ அபி விஸ்வாமித்திரஹ அபி தன் மனோரத பரிபூர்த்தையே. அந்த தன்னுனா தஸ்ய மனோரத பரிபூர்த்தையே அப்படின்னா தஸ்ய திரிசங்கோஹோ மனோரதஸ்ய பரிபூர்த்திஹி தஸ்மை மனோரத பரிபூர்த்தையே கிரதும் யாகம் யஜ்ஞம் ஏகம் பிராக்கிரமத அப்படின்னா ஆரம்பித்தார், பிராரத்தவான் அர்த்தம். அப்புறம் மேல तत्र समागतेषु ब्राह्मणेषु जुगुप्सया त्रिशङ्कोः अनागतान् वसिष्ठपुत्रान् अयं शापेन श्वभक्षकान् अकरोत्. So, அந்த யாகத்துக்கு தனியா பண்ண முடியாதானோ? தத்திர சமாகதேஷு பிராமணேஷு அங்க வந்த பிராமணர்களுக்குள்ள வந்த எல்லாரும் ஜுகுப்சையா திரிசங்கோஹோ அநாகதானு வசிஷ்ட புத்திரானு அயம் சாபேனே. ஸோ வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தத்திர அந்த தஸ்மின் யஜ்ஞே சமாகதேஷு அடைந்தவர்களுக்குள்ள திரிசங்கோஹோ அந்த நிருபாத்து என்ன ஜுகுப்சையா ஒரு கிருணையா ஒரு வெறுப்புனால யார் வரல அநாகதானு வசிஷ்ட புத்திரானு அது அவெல்லாம் வந்து ஐயோ அந்த திரிசங்குவா ஐயோ அங்க போய் திருப்பி நம்மள ஏதாவது கேட்க போறானேன்னுட்டு ஜுகுப்சையா திரிசங்கோஹோ ஜுகுப்சையா திரிசங்கு கிட்ட இருக்கின்ற ஒரு வெறுப்பின் பொருட்டு அநாகதானு வசிஷ்ட புத்திரானு ந ஆகதானு அநாகதானு அந்த வசிஷ்டஸ்ய புத்திராக தான் வசிஷ்ட புத்திரானு புத்திரர்களை அயம் அப்படிங்கிறது இந்த விஸ்வாமித்ரா இங்க இருக்கு பாருங்க. அயம் விஸ்வாமித்ரா சாபேன சாபத்தினால ஸ்வபக்ஷகானு அகரோத். ஸ்வனா நாயை சாப்பிடுறவா அப்படின்னா சாண்டாளராக ஆக்கப்பட்டார்கள் வசிஷ்டர்னுடைய புத்திரர்கள். சரியா? சோ தத்ர தஸ்மின் யக்ஞே சமாகதேஷு பிராமணேஷு வந்தடைந்த பிராமணர்களுக்குள்ள திரிசங்கோஹோ ஜுகுப்சையா அநாகதானு திரிசங்குவனுடைய அந்த வெறுப்பினால வராமல் இருந்த வசிஷ்ட புத்திரர்களை அயம் விஸ்வாமித்ரஹ சாபேன ஸ்வபக்ஷகானு அகரோத். அப்புறம் ततः क्रतुभुजां वर्गे अपि स्वर्गात् अनवतीर्णे. So ओके ततः क्रतुभुजां वर्गे अपि ஸ்வர்காது அனவதீர்ணே. ஸோ ததனந்தரம் கிரதுபுஜாம் அப்படின்னா கிரதுனா யாகம். அந்த யாகம் தான் யாகத்திலேருந்து வர ஹவிஸ யாரு வந்து புனக்தி அப்படின்னா இந்த தேவாகா. அதனால கிரதுபுக்குன்னு பேரு தேவர்களுக்கு. ஸோ கிரதுபுஜாம் வர்க்கே அபி. ஸோ அந்த தேவானாம் வர்க்கம்னா சமுதாயம் அந்த கூட்டமும் ஸ்வர்காது அனவதீர்ணே அவ வந்து யாரும் இறங்கியே வரல. அந்த தருணத்தில் படிங்கோ. अयं महात्मा तपसः प्रभावात् आरोपयामास दिवं त्रिशङ्कुं नील अम्बरं निहुत राजवेशं वर्षा निशीतात् अविशेष वेशம். ஆமா அயம். சோ யாரும் வந்து இவனை அழைச்சின்னு போறதுக்கு வரல. இந்த திரிசங்கோ கூட்டின்னு போறதுக்கு யாராவது வரணுமோனோ ஒரு தேவர்களும் தேவலோகத்துல இருந்து இறங்கல. அதனால இவருக்கு என்ன வந்துருத்து அப்படின்னா ஒரே நிமிஷம். சோ வந்து இந்த திரிசங்குவை வந்து ஸ்வர்க்கத்துக்கு இவர் அனுப்பிச்சார். அதுதான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகேவா? ஓகே ஜி. Thank you, ma'am.